குழந்தை மருத்துவத்திலையும் நுண்ணுயிரியல்லையும் ஹேடி அலெக்சாண்டருடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஹேடி அலெக்சாண்டர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை நல மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். இவங்க 1901 ஏப்ரல் 5 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் பிறந்தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் ஹேடி எலிசபெத் அலெக்சாண்டர். இவங்க 1930ஆம் ஆண்டு அந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஹேடி அலெக்சாண்டர் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் 1932ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, அதாவது கற்பிப்பாளராக இவங்களுடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. மேலும் அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த கொலம்பியா பிரெஸ்பிட்டேரியன் ஹாஸ்பிட்டல், அது இன்றைய காலகட்டத்தில் நியூயார்க் பிரெஸ்பிட்டேரியன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது, அங்கே இவங்களுடைய குழந்தை நல பணிகளை தொடங்கினாங்க. அப்போ தான் இவங்க பாக்டீரியல் மெனஞ்சைட்டிஸ் அப்படின்ற உயிரை பறிக்கக்கூடிய கடுமையான நோயை பற்றி ஆராய தொடங்கியிருந்தாங்க. இந்த மெனஞ்சைட்டிஸ் ஆனது ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே டைப் பி அப்படின்ற பாக்டீரியா மூலமாக ஏற்படும். இந்த மெனஞ்சைட்டிஸ் ஆனது ஏற்பட்டால் மூளை மற்றும் தண்டுவடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மெனஞ்சஸ் அப்படின்ற சவ்வு பகுதியானது வீங்க ஆரம்பிக்கும். இதனால் கடுமையான தலைவலி, காய்ச்சல் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் ஏற்படும். என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் போயிடும். மேலும் அந்த மெனஞ்சைட்டிஸ் ஏற்பட்டால் கழுத்தை திருப்ப முடியாது. ஏன்னா அந்த கழுத்து பகுதி எல்லாமே முழுமையாக ஸ்டிஃப் ஆயிரும். அதாவது முழுமையாக ஸ்டிஃப் ஆயிரும். ஏன்னா அந்த மெனஞ்சஸ் ஆனது பயங்கரமாக வீங்கும். அதனால் இது ஸ்டிஃப் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கழுத்தை திருப்ப முடியாது. தலையை இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஆட்ட முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை நிகழ்த்திடும். இந்த அளவுக்கு உயிரை பறிக்கக்கூடிய கடுமையான நோய் தான் இந்த பாக்டீரியல் மெனஞ்சைட்டிஸ் அப்படின்றது. இது ஏற்பட்டாலே 100% கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்ற நிலை தான் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது 100 குழந்தைகளுக்கு இந்த மெனஞ்சைட்டிஸ் ஏற்பட்டால் 100 குழந்தைகளுமே இறந்துருவாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப மோசமான விளைவை இந்த மெனஞ்சைட்டிஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. இப்போ இந்த மெனஞ்சைட்டிஸை தடுக்கிறதுக்குண்டான வழிகளை பற்றி தான் ஹேடி அலெக்சாண்டர் ஆராய தொடங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்க இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி இதுதான் இந்த மெனஞ்சைட்டிஸை ஏற்படுத்துது. ஸோ இந்த பாக்டீரியாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முயலில் செலுத்தினாங்க. ரேபிட்ஸ் முயல்களில் செலுத்தினாங்க. அதாவது கொஞ்சம் பாக்டீரியாஸ் அப்படின்னா, இப்போ நிறைய பாக்டீரியாஸ் இருந்தால் அது அந்த முயலை கொன்னுரும். அதுக்கு மாறாக இவங்க கொஞ்சம் பாக்டீரியாவை செலுத்தினாங்க. இப்படி செலுத்தும் போது அந்த முயலினுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியானது ட்ரிகர் ஆகி ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அந்த கொஞ்சம் பாக்டீரியாஸை அழிச்சது. ஸோ அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிக்கப்பட்ட பிறகு இப்போ அந்த முயலினுடைய ரத்தத்தில் ஆன்டி சீரம் இருக்கும். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி பாக்டீரியாஸை முயல்களினுடைய உடம்புக்குள்ளே இவங்க செலுத்துகிறாங்க. இப்படி செலுத்தின உடனே அது கொஞ்சம் தான் செலுத்தியிருக்கிறாங்க. அதிகமாக செலுத்தினா தான் முயல்கள் இறக்கும். கொஞ்சமாக செலுத்தியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சமாக அந்த பாக்டீரியாக்களை செலுத்தியிருக்கிறனால அந்த பாக்டீரியாக்களை அந்த முயலினுடைய இம்யூன் சிஸ்டமானது ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு எதிர்க்க ஆரம்பிக்கும். அது பெருகி பல்கிறதுக்குள்ளே அந்த பாக்டீரியாக்களை அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது அழிச்சிரும். இப்போ அந்த பாக்டீரியாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இம்யூன் சிஸ்டம் தன்னுடைய மெமரிஸில் வச்சுக்கும். அதன் மூலமாக அந்த ஆன்டிபாடிஸும் அந்த முயல்களினுடைய ரத்தத்தில் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ அந்த முயல்களினுடைய ரத்தத்தில் அந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இருக்குது. அதனால் அந்த ரத்தத்தின் ஒரு பகுதியான சீரம் அப்படின்றது ரத்தத்தினுடைய ஒரு திரவ பகுதி. ஸோ அதை மட்டும் எடுக்கிறாங்க. அதாவது ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த சீரம் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் இந்த சீரமை மட்டும் இவங்க பிரிக்கிறாங்க. இப்போ அந்த சீரமில் அந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகி ஏற்கனவே இருக்குது. ஏன்னா அந்த முயல்களில் தான் இவங்க பாக்டீரியாக்களை செலுத்தினாங்க. அந்த முயல்களினுடைய உடம்பு தான் ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அந்த பாக்டீரியாக்களை அழிச்சிருக்கு. அதனால் அந்த ஆன்டிபாடிஸ் அப்படியே அந்த சீரமில் இருக்கும். ஸோ அதை இவங்க எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு இதை மெனஞ்சைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு செலுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அந்த பிளட் சீரமில் ஆன்டிபாடிஸ் இருக்கிறனால
அதை வந்து குழந்தைகளினுடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மெனஞ்சைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய உடம்புல இந்த சீரமானது நல்லா செயல்படுதா அப்படின்றத பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு உண்மையிலேயே நல்லாவே அது செயல்பட்டது. எப்படின்னா, இந்த முயல்களினுடைய ஆன்டி சீரத்தை எடுத்து குழந்தைகளினுடைய உடம்புக்குள்ள செலுத்தின உடனே அந்த ஆன்டி சீரமானது அந்த குழந்தையினுடைய உடம்புக்கு உதவி செஞ்சது. குறிப்பாக அந்த பாக்டீரியாக்கள், அந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி அப்படின்ற அந்த பாக்டீரியாக்களானது நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸை வெளியிடும். அந்த டாக்ஸின்ஸ், அந்த நச்சு பொருள் தான் குழந்தைகளினுடைய மூளையை பாதித்து குழந்தைகள் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த டாக்ஸின்ஸை இந்த ஆன்டி சீரமானது அழிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இப்போ அந்த குழந்தைகளினுடைய உடம்புல பாக்டீரியாக்கள் இருக்கும், ஆனால் அந்த பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய டாக்ஸின்ஸ் இருக்காது. அந்த டாக்ஸின்ஸ் தான் குழந்தைகளினுடைய மூளையை வந்து பாதிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த டாக்ஸின்ஸை இந்த ஆன்டி சீரமானது அழிச்சிருது. ஸோ இதை வந்து இவங்க கண்டறிகிறாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இது முழுமையான தீர்வு கிடையாது. ஏன்னா இப்போ 100க்கு 100 பேர் வந்து இறந்து போன இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. 70% தான் வந்து இந்த ஆன்டி சீரமுக்கு பிறகு உயிரிழப்பு வந்து இருந்தது. அதாவது முன்னாடிலாம் 100க்கு 100 பேர் அப்படியே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டால் இறந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 70 பேர் இறந்து போவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது இந்த ஆன்டி சீரம்னால காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஆன்டி சீரம் போய் டாக்ஸின்ஸ் அழிக்கும், அந்த பாக்டீரியாக்களை அழிக்காது. இந்த பாக்டீரியாக்கள் அதிகமாக வந்து உடம்புல பெருகி சில நேரங்களில் அதிகமான டாக்ஸின்ஸை வெளியிடும். அப்போ இந்த ஆன்டி சீரம்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஆன்டி சீரம் போய் டாக்ஸின்ஸ் அழிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான அந்த டாக்ஸின்ஸ் ஆனது குழந்தைகளினுடைய மூளையை பாதித்து குழந்தைகளை உயிரிழக்க வச்சது. அப்படியே ஒருவேளை குழந்தைகள் பழச்சா கூட குழந்தைகள் வந்து அறிவுத்திறன் குறைபாடோட அடுத்து ஆனாங்க, இல்லைன்னா குழந்தைகளினுடைய கேட்கும் திறன் வந்து குழந்தைகள் இழந்தாங்க. இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது. ஸோ இப்போ இதுக்கு எதிராக இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1940களில் இவங்க ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை இவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அதுதான் சல்ஃபனமைட் ட்ரக்ஸ், அதாவது சல்ஃபனமைட் அப்படின்ற மருந்து. அந்த மருந்தை வந்து இந்த ஆன்டி சீரமோட கம்பைன் பண்ணி கொடுத்தா அப்போ அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியுது அப்படின்னு இவங்க கண்டறிஞ்சாங்க. இது எப்படின்னா, ஆன்டி சீரமானது பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய டாக்ஸின்ஸை அழிக்குது. ஆனால் இந்த சல்ஃபனமைட் அப்படின்ற மருந்துகளானது அந்த பாக்டீரியாக்களையே அழிக்குது. இப்போ இந்த சல்ஃபனமைட் மருந்தை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சில பிரச்சனை இருந்தது. என்னன்னா, பாக்டீரியாக்களை இது போய் உடம்புல இப்போ வந்து சல்ஃபனமைடை மாத்திரை வடிவிலோ அல்லது ஊசி வடிவிலோ ஒரு மெனஞ்சைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த குழந்தையினுடைய உடம்புல இந்த சல்ஃபனமைட் மருந்து வந்து வேலை பார்த்து அந்த குழந்தைகளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்க ஆரம்பிக்கும். அப்படி அழிக்க ஆரம்பித்து அது முழுமையாக அழிச்சு முடிகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு மேலே எடுக்கும். அதுக்குள்ளே இது அழிக்கிறதுக்குள்ளே பாக்டீரியாக்கள் வந்து டாக்ஸின்ஸை வெளியிட்டு குழந்தைகளினுடைய மூளையை பாதிச்சிடும். அதனால ஃபஸ்ட்டு ஆன்டி சீரம் கொடுக்கணும். இப்போ மெனஞ்சைட்டிஸ்னால ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அந்த குழந்தைக்கு ஆன்டி சீரம் கொடுக்கணும். ஆன்டி சீரம் கொடுத்தா அந்த பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய டாக்ஸின்ஸை இந்த ஆன்டி சீரமானது தடுத்து அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சல்ஃபனமைட் ட்ரக்ஸை வந்து கொடுக்கணும். இந்த மருந்துகளானது அந்த பாக்டீரியாக்களை அடுத்து அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் அந்த பாக்டீரியாக்கள் வெளியிடக்கூடிய நச்சுத்தன்மையை ஆன்டி சீரம் அழிக்கும், இன்னொரு பக்கம் அந்த பாக்டீரியாக்களை சல்ஃபனமைடு அழிக்கும். ஸோ இதன் மூலமாக இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா கிட்டத்தட்ட அந்த இறப்பு விகிதமானது 100லிருந்து 25, கிட்டத்தட்ட 20, 30 அல்லது 25 இதுக்கு கீழே வந்து குறைஞ்சது. அதாவது அப்போல்லாம் 100க்கு 100 பேர் இறந்த நிலையில் இந்த மருந்துகளை இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 100க்கு ஒரு 70 பேர் 80 பேர் வரைக்கும் காப்பாற்றப்பட்டுடுவாங்க. மிச்ச பேர் தான் வந்து உயிரிழப்பாங்க. அந்த நிலைமை வந்து மாறினது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதை இந்த ஹேடி அலெக்சாண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த பெனிசிலின், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டமைசின் மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆனது கண்டறியப்பட்டது. அதுக்கு முன்னாடி 1944ல் இவங்க இந்த ஆன்டி சீரம் அதே மாதிரி அந்த ஒரு சல்ஃபனமைட் ட்ரக்ஸ் அதை பயன்படுத்தி நல்ல தீர்வு கிடைக்குது அப்படின்னு இவங்க தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெனிசிலின், ஸ்ட்ரெப்டமைசின் போன்ற ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்தது. இது இன்னும் வீரியமிக்கதாக இருந்தது. இது இன்னும் அந்த மெனஞ்சைட்டிஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னென்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட சில குழந்தைகள் வந்து
மெனஞ்சைட்டிஸ்ல இருந்து மீண்டு வராமல் இறந்து போனாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி ஹார்டி அலெக்சாண்டர் வந்து ஆராய தொடங்கினாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதுதான் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. அதாவது என்னதான் ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்து அந்த குழந்தைகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை அழித்தாலும் ஒரு சில பாக்டீரியாக்கள் மட்டும் மரபணு ரீதியாக வந்து சில ரேண்டமாக வந்து மியூட்டேட் ஆயிரும், தகவமைச்சுக்கிறோம். அப்படி தகவமைக்கும் போது இந்த ஒரு ஆன்டிபயாட்டிக்னாலேயே அந்த பாக்டீரியாக்களை அழிக்க முடியாது. அந்த தன்மையை அந்த பாக்டீரியாக்களானது கொண்டு இருக்கும். ஸோ இப்படி அதாவது இப்போ வந்து அதிகமாக வெயில் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ அந்த வெயில் வந்து பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னா மனிதர்களால் தாங்க முடியல, சுருண்டு விழுந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் சில மனிதர்கள் மட்டும் அந்த வெயிலை தாங்கிறதுக்கு கொடையை கொண்டு போகிறது அல்லது வேறு ஏதாவது வந்து பண்ணுறது, ஏசியில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதிலிருந்து அந்த வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மனிதர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இந்த மாதிரி தான் பாக்டீரியாக்களானது சில நேரங்களில் மியூட்டேட் ஆயிரும், அதாவது தகவமைச்சுக்கிறோம். அப்போ அந்த ஆன்டிபயாட்டிக்னாலேயே ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலை ஏற்படும். அதுதான் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. அதை ஹார்டி அலெக்சாண்டர் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ தான் அது வந்து ஒரு வகையான ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா ஒரு 100 பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 100 பாக்டீரியாக்களுமே இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி தான். ஸோ இதுதான் மெனஞ்சைட்டிஸை ஏற்படுத்துது. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்கும்போது ஆன்டிபயாட்டிக்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த ஆன்டிபயாட்டிக் ஆனது அந்த பாக்டீரியாக்களை அழிக்க ஆரம்பிக்கும். அழிக்கும்போது அந்த 100 பாக்டீரியாக்களில் ஏதாவது ஒரு பாக்டீரியா வந்து திடீர்னு இந்த ஆன்டிபயாட்டிக்கை எதிர்க்கக்கூடிய தன்மையை மரபணு ரீதியாக வந்து கொள்ள ஆரம்பிச்சிடும். அதாவது மரபணு ரீதியாக வந்து இது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது அசாதாரணமாக அப்நார்மலாக திடீர்னு எப்பயாவது நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்படி நடந்துடும். அப்படி நடந்து அந்த பாக்டீரியா வந்து பொழைச்சிருச்சு, 99 பாக்டீரியாஸ் இறந்துருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து அந்த பாக்டீரியா மட்டும் அழியாமல் இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? அது வந்து அப்படியே வந்து பைனரி ஃபிசேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இப்போ பாக்டீரியாக்கள் எல்லாம் ஆண் பெண் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பாக்டீரியா அப்படியே 2 பாக்டீரியாவாக பிளக்கும், 2 பாக்டீரியா 4 பாக்டீரியாவாக ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாக்டீரியா வந்து மறுபடியும் நிறைய பாக்டீரியாவாக மாற ஆரம்பிக்கும். அப்போ அனைத்து பாக்டீரியாக்களுமே இந்த ஒரு டிஎன்ஏவே கொண்டு இருக்கும், அதாவது ஆன்டிபயாட்டிக்கை எதிர்க்கக்கூடிய டிஎன்ஏவே கொண்டு இருக்கும். அப்படி கொண்டு இருக்கும்போது அது ஆன்டிபயாட்டிக்னால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த குழந்தைகளினுடைய உடம்புல பயங்கரமாக வந்து அந்த மியூட்டேட்டான பாக்டீரியாக்கள் பெருகி அந்த குழந்தையை வந்து கொன்னுரும். ஸோ இப்படியெல்லாம் நடந்து வந்தது. இப்போ இது நடக்குது அப்படின்றத இவங்க வந்து பரிசோதனை பண்ணி கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்ச பிறகு மற்ற பாக்டீரியாக்களுக்கு இந்த ஒரு தன்மையை இது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ தான் இப்போ ஒரு பாக்டீரியா ஜெனட்டிக்கலி மியூட்டேட் ஆயிருச்சு ஆன்டிபயாட்டிக் எதிராக அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து அதனுடைய டிஎன்ஏவை பலவீனமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு அனுப்புது. அதாவது இப்போ ஒரு 100 பாக்டீரியா இருக்குது, அதில் ஒரு பாக்டீரியா மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கான பாக்டீரியா, ஆன்டிபயாட்டிக்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த பாக்டீரியாவானது மற்ற 99 பாக்டீரியாக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய டிஎன்ஏவை கொடுக்கும். அப்போ அந்த டிஎன்ஏவை கொண்டு மற்ற பாக்டீரியாக்களும் வந்து அந்த ஆன்டிபயாட்டிக்கை எதிர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இதுதான் நடக்குது அப்படின்றத இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதை இவங்க கண்டறிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர், டிஎன்ஏவை ஒரு பாக்டீரியா மற்ற பாக்டீரியாக்களுக்கு அனுப்புறது. ஸோ அதை இவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. என்னன்னா இப்போ டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா, இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா வந்து அந்த ஆன்டிபயாட்டிக்கை அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பாக்டீரியா வந்து வயது முதிர்ச்சியின் காரணமாக, அதாவது எல்லாத்துக்குமே வந்து இறப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாழ்நாள் முடிஞ்சு அந்த பாக்டீரியா வந்து இறந்து போயிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி 2ஆக பிரிகிறதுக்குள்ளே அது இறந்து போயிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உடம்புல பாக்டீரியாக்களே கிடையாது. அதான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 பாக்டீரியாக்கள் இருக்குது, அதில் 1 தான் ஸ்ட்ராங்கானது, 99 வீக்கானது. அந்த 99 ஆன்டிபயாட்டிக் கொடுத்து கொன்னுடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 1 வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி அது 2 3ஆக பெருகிறதுக்குள்ளே அது வந்து இறந்து போயிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது வாழ்நாள் முடிஞ்சு இறந்து போயிடுது அப்படின்னு வச்சுக்குவோம். அது இறந்து போனால் கூட அதனுடைய டிஎன்ஏ அது வந்து அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் ரொம்ப வீக்கான பாக்டீரியாக்கள், அந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி பாக்டீரியாக்களானது அந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ளே வரும்போது அந்த குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை அழிக்க ஆரம்பிக்கும். மேலும் ஆன்டிபயாட்டிக் கொடுத்தா அது அழிஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும்.
ஆனால் அப்போ அந்த பாக்டீரியாக்களுக்கு வந்து இந்த டிஎன்ஏ கிடைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆனது திடீர்னு கிடச்சிரும். அது கிடைக்கும்போது அதை எடுத்து அந்த டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்கை அந்த பாக்டீரியா வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு அந்த டிஎன்ஏ கிடைச்சாலும் அதை எதிர்க்க ஆரம்பித்து அது அதுக்கப்புறம் 2, 3, 4 அப்படின்னு பெருக ஆரம்பித்து குழந்தைய மறுபடியும் கொன்னுரும். ஸோ இதை இவங்க வந்து கண்டறிகிறாங்க. இதை எப்படி கண்டறிஞ்சாங்கன்னா, அந்த மெனஞ்சைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தும் உயிர் பிழைக்காமல் இறந்து போன குழந்தையினுடைய உடம்புல இருந்து அந்த பாக்டீரியாக்களை எடுத்து அதை வந்து லேபரட்டரியில் வச்சு வளர்த்தாங்க. பீட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட் இருக்குது, அதில் வச்சு அந்த பாக்டீரியாக்களை வளர்த்தாங்க. அப்போ ஆன்டிபயோட்டிக்கை அந்த அந்த பிளேட்டில் ஊற்றுனாங்க. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்கை அந்த அந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் எதிர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போராடினது. ஸோ அதை இவங்க வந்து பார்த்தாங்க. அதன் மூலமாக தான் இந்த விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அட் அ டயத்தில் 2, 3 ஆன்டிபயோட்டிக்கை வந்து கொடுத்தா இதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து சொன்னாங்க. இது எதனாலன்னா, இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்கை எதிர்க்கக்கூடிய தன்மையை ஒரு பாக்டீரியா கொண்டு இருந்தாலும் 2, 3 ஆன்டிபயோட்டிக்கை தொடர்ந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எதிராக தான் வந்து அதை போராடிட்டே இருக்கும். அதுக்குள்ளே மற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதை கொன்னுரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இவங்க தான் வந்து வலியுறுத்தினாங்க. இதன் மூலமாக இந்த மெனஞ்சைட்டிஸ்லேருந்து குழந்தைகளினுடைய அந்த உயிரிழப்பானது குறைய ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 1968ஆம் ஆண்டு ஜூன் 24 அன்னைக்கு இவங்களுடைய 67 வயசில் ஹேட்டி அலெக்சாண்டர் வந்து இறந்து போனாங்க. இவங்க இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 1980களுக்கு பிறகு இந்த மெனஞ்சைட்டிஸுக்கு உண்டான வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேக்சின் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு ஹேட்டி அலெக்சாண்டருடைய இந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த என்வரான்மெண்ட்டில் டிஎன்ஏ எப்படி இருக்குது அது பற்றிலாம் இவங்க ஆய்வு செஞ்சு விளக்கினது தான் மிக முக்கிய காரணம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த மெனஞ்சைட்டிஸ் ஆனது மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணமாக இவங்க இருக்கிறாங்க. இதன் மூலமாக கோடிக்கணக்கான குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக, அதாவது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹேட்டி அலெக்சாண்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.